ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டே பை டே வீடியோ. ஸோ சண்டே அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே வீடியோ தான் இது. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா சண்டே எதுவுமே எழுதுறதுக்கு தாங்க உட்காந்துருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி உப்புமா கொடுத்துருந்தாங்க, இட்லி உப்புமா. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லிடுங்க. ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கடுத்து சிக்கன் குழம்பு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், அடுத்து சிக்கன் ஃப்ரை, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு என்னோடய தம்பிக்கும் சேர்த்து தான் வச்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் எழுதுறதுக்கு மறுபடியும் உட்காந்துட்டேன். ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிட்டு நல்ல உறக்கத்தை பிடிச்சாச்சு. எந்திரிச்சு வெளியில் வந்ததும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு இருந்தாங்க. பாருங்கள், இது ஃபுல்லு எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நாய்கள் தான். ஸோ எங்களை பார்த்துட்டே இருந்துச்சு. ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மண்டே விளாக் தான். ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கண்ணாடியில் உள்ள அழுக்கெல்லாம் தொடச்சி விட்டு வழக்கம் போல் மறுபடியும் எழுதுறது கிளம்பியாச்சு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி களி வச்சுருந்தாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான் இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மார்னிங்கே பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வாங்கிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா நானும் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சண்டே, அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே, மண்டே, இந்த 3 நாள் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நானும் வாங்கி பொறுமையாக சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எழுதிட்டு இருக்கும்போது என் தம்பி வந்து அவன் ஹார்ம்ஸ்லாம் காட்டி காமெடி பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட போயிட்டாங்க. ஸோ அதையே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் நாங்கள் பேசி அப்படியே காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு வந்தாச்சு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்ததும் பார்த்திங்கன்னா கிளைமேட்டு சுல்லுன்னு இருந்துச்சுங்க. வெயில் பார்த்திங்கன்னா காலையிலே வந்துடுச்சு. ஸோ இப்போல்லாம் வெயில் செம்ம அதிகமாக அடிக்குது. அப்படியேவும் சூப்பர் கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டுருது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கு அப்படியே அந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ கொஞ்சம் கலராக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் சாதம், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரசம் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ரசம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டு. ஸோ அப்புறம் நேற்று வச்சது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் சாப்பிட்டேன். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு பிளான் போட்டு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா குளித்து ரெடி ஆயாச்சு. ஸோ ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு தலை சீவுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் மம்மி வந்து தலையை சீவி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வசீகரா படத்தில் இருந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டே வழக்கம் போல் தையல் கிளாஸ்க்கு தான். ஸோ போவேலே நல்லா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மேகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. சரின்ட்டு நானும் அப்படியே உள்ளே போயிட்டேங்க. ஸோ போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி ஒரு வேலையாக கூப்பிட்டாங்க. ஸோ போய் கிளாஸில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தச்சுட்டு அப்புறம் பேக்கை வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ போனதும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பேங்க்கில் வேலை இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோருக்கு போயிருந்தோம். அங்கே போய் சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கரிக்கு தாங்க போனோம். ஸோ போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எதுவுமே இல்லை, ஏன்னா லேட்டாக தான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சில திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு நானும் கிளம்பிட்டேன், அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வீட்டில் போய் நான் காட்டுறேன். ஸோ வெயில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சமோசா வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, இது பேர் சோமாசுன்னு சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் இது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பிரியாணின்னு சொன்னாலே நமக்கு எப்போ இருந்தாலும் ஏச்சி ஊரும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ சாப்பிட்டு எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.